ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ போர்ட்டலில் எப்படி நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வந்து எல்லாருமே வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு டைம் வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து இருக்கா செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது டேஷ்போர்ட் டச் பண்ணணும். நேமை டச் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட்னு வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெனு பார் வரும். இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இதில் இருக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் டச் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில் காட்டும். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ண டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது வந்து வர்ற 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட ஐடி வந்து கேன்சல் ஆயிரும். பெர்மனெண்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து கம்பல்சரியாக வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணணும். அதனால் அந்த ப்ரொஃபைலுங்கிற இடத்துல முதல் பாருங்கள். இதில் வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். இதை வந்து நான் ஒரு டைம் சொல்கிறேன் என்னென்ன பண்ண அப்படின்ட்டு. மேலே நேமு, மொபைல் நம்பர், இமெயில் இந்த 3மே எடிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இருக்கும். கீழே இருக்க மற்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அது வந்து கன்ஃபார்மாக பார்த்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இதில் வாட்ஸ்அப் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பு எந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் போடணும். இப்போ ஆல்ரெடி வந்து ஃபோனுங்கிற இடத்துல நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா அதையே நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பும் அதே நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வாட்ஸ்அப்லையும் அதே நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து எப்படி நம்ம வந்து டேட்டு இயரெல்லாம் மாற்றுறது அப்படின்னா இந்த இயர் இருக்குங்களா, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இயரை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுடைய இயர் எதுவோ அது நீங்கள் இப்போ போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஏதோ நான் ரேண்டமாக டச் பண்ணுறேன். இயர் நீங்கள் போட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இந்த ஏரோவை டச் பண்ணணும். இந்த ஏரோவை டச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் போகும். இந்த ஃப்ரண்ட்டுன்னு இப்படி போய்க்கணும். சரிங்களா? பேக் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஏரோவை டச் பண்ணணும். இது டச் பண்ணி ரிவர்ஸ் போகும். அப்போ உங்களுக்கு எந்த இது மந்த் வேணுமோ அந்த மந்த் நீங்கள் போய்க்கோங்க. போயிட்டு அதுக்கப்புறம் டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7 செலக்ட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இயர் செட் பண்ணியாச்சு, மந்த் செட் பண்ணியாச்சு, டேட்டு செட் பண்ணியாச்சு. கீழே வந்து இந்த செட்டுங்கிற பட்டனை டச் பண்ணணும். டச் பண்ணிங்க அப்படின்னா செட் ஆகிடும். இங்கே வந்து பாருங்கள் 7/2/1973 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நான் சும்மா கொடுத்துருக்கேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த் எதுவோ அது கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் நாமினி நேம் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஹஸ்பண்ட் பேரில் போட்டிருக்கீங்க ஐடி இருக்குது அப்படின்னா ஒய்ஃப் பேரில் போட்டுக்கோங்க. ஒய்ஃபோட நேம் போட்டுக்கோங்க. இல்லை பசங்க இருக்காங்கன்னா பசங்க போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அப்புறம் வந்து இதனுடைய இது யாருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு இந்த தகவல் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில் இங்கே போடணும். சரிங்களா? அதுதான் இந்த நாமினிங்கிறது. அவங்களோட பேர் போட்டுக்கோங்க. நாமினியோட இமெயில் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ அவங்களோட இமெயில் என்னவோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நாமினி ஃபோன் நம்பர், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர். இப்போ நமக்கு அப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ். சரிங்களா? யுவர் அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸ். இப்போ கரண்ட்டில் நம்ம என்ன அட்ரஸ் என்ன இதில் இருக்குமோ அந்த அட்ரஸ் கரெக்டாக போடுங்க. ஏன் அப்படின்னா ஆதார் கார்டு இந்த ப்ரூஃபில் இருக்க அட்ரஸாக போட தேவையில்லை. அதில் வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கும். நம்ம வாடகை வீடு அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருப்போம். அதனால் இந்த வீட்டுக்கு வந்து இந்த ப்ரூஃபில் தேவையில்லை. இப்போ கரண்ட்டாக வந்து கொரியராக ஏதோ அனுப்பணும் அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சா உங்களுக்கு கொரியர் வருமோ அந்த அட்ரஸ் நீங்கள் போடணும். சரி, அந்த அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சூஸ் கண்ட்ரி அப்படின்னு இருக்கும். இந்த டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் கீழே மூவ் பண்ணுங்கள். இந்தியா அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்தியாங்கிறது வந்துருச்சு. இந்தியாங்கிறத இடத்த டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சூஸ் ஸ்டேட்டில் வந்து டச் பண்ணணும். இந்தியாவை செலக்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா தப்பாக வரும். அதனால் இந்தியா அப்படிங்கிற நல்ல ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியானா அப்படின்ட்டு வேறு ஒரு இது இருக்கும். இந்தியானான்ட்டு வேறு ஒரு இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிக்கூடாது. சரிங்களா? அதனால் இந்தியா அப்படிங்கிற ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சூஸ் ஸ்டேட் இருக்கும். இது டச் பண்ணிங்கன்னா ஸ்டேட் இருக்கும். கீழே வந்து தமிழ்நாடுன்னு இருக்கும். தமிழ்நாடு டச் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் சூஸ் சிட்டி. இது டச் பண்ணிங்க அப்படின்னா சிட்டின்னு இருக்கும். உங்களோட சிட்டி எதுவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் வில்லேஜ் அப்படின்னா உங்களுடைய ஏரியா உங்கள் ஊர் வரல அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது மெயினான ஊராக இந்த லிஸ்ட்டில் வருதோ அந்த ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு பார்த்துங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொஃபைல் இந்த மாதிரி செட் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட்டு. பாருங்கள், இப்போ என்னோடய டீட்டெயில் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டேன். சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தேன். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துருச்சு. இன்னும் மறுபடியும் வந்து அப்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதனால் மறுபடியும் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக கிளியராக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க. அவசரப்பட்டு சப்மிட் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குங்கிற பட்சத்தில உங்களுடைய அப்ளையன்ட்டையோ, லீடர்ட்டயோ இல்லைனா வீட்ல நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க. இப்போ பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணோம். பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணுறதுக்கு மொதல்ல வியூ பேங்க் டீட்டெயில் போங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அப்போது அப்டேட் பேங்க் டீட்டெயில்ங்கிறத நீங்கள் டச் பண்ணணும். இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில்ங்கிறத டச் பண்ணீங்க அப்படின்னா பிளாங்காக இருக்கும். இதில் வந்து அக்கவுண்ட் நம்பர் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் போடணும். கன்ஃபார்ம் அக்கவுண்ட் நம்பர் அதுவே வந்து கரெக்டாக கீழே போடணும். அக்கவுண்ட் நம்பரில் வந்து வெறும் நம்பர் மட்டும் தான் வரும். ஆல்பாபெட்டிக்லாம் வராது. அதனால் நம்பர் மட்டும் பேங்க் பாஸ்புக்லேயே செக்லீஃப்லேயே பார்த்து கரெக்டாக நீங்கள் போடுங்க. அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் உங்கள் நேம் வந்து பேங்க்கில் எப்படி இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் போடுங்க. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் போட்டுருங்க. என்டர் பேன் கார்டு நம்பர் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் சரிங்களா? அது கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு இந்த டிக்கு இந்த இங்கே ஒரு டிக் இருக்கும். இந்த டிக்கை கொடுக்கணும், மறக்காமல் கொடுக்கணும். அது கொடுத்துருங்க. பேன் கார்டு நேம் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு வேளை வந்து வீட்டில் வேறு யாராவது பேன் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் இப்போ என்னோடய இது இருக்குது. நான் கவர்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு இந்த பேன் கார்டு வந்து இந்த இன்கம் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அப்போ நான் வீட்டில் மிஸ்ஸஸோடதை கொடுத்துக்கலாம். இல்லை மிஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்காங்க அவங்கள்ட்ட காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அவங்களுடைய இதை வந்து அவங்களுடைய நேம் வந்து இருக்கலாம். ஆனால் வந்து கீழே வந்து பேன் கார்டு வந்து என்னோடது நான் கொடுத்துக்கலாம். சரிங்களா? என்னோட பேன் கார்டு கொடுத்து நான் அதிகபட்சம் வந்து 3 அக்கௌண்ட் வரைக்கும் நான் என்னுடைய 3 ஐடிக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், என்னுடைய பேன் கார்டு ஒரே அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதிகபட்சம் 3 ஐடி வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கரெக்டாக கொடுத்து ஐஎஃப்எஸ்சி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அது காட்டும். ஐஎஃப்எஸ்சி வந்து இந்த பிரான்ச்சுன்னு காட்டும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த வியூ பேங்க் டீட்டெயில் அப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்போ வந்துடும். இப்போ வந்து ஆட் பண்ணல அப்படி இருக்குது. பேங்க் ஆட் பண்ணக்கப்புறம் இதில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த 2 வேலையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு இது பண்ணோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. 5 ஐடி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நபர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி ஐடி போடும்போது 5 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர நபர்கள் வந்து இனிமேல் போகிற நபர்கள் வந்து ஒரு ஐடிக்கு ஒரு பேனுக்கு ஒரே ஒரு ஐடி தான் போட முடியும். சரிங்களா? அதனால் வந்து இந்த வீடியோ வந்து லேட்டாக பார்க்குறவங்க வந்து தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். இது இன்றைக்குள்ள ஸ்டேட்டஸ்க்கு அப்டேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து ஒரே எனக்கு வந்து இந்த ஐடி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நபர்கள் வந்து வீட்டில் வந்து வேறு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரே பேங்க் அக்கௌண்ட் ஒரே பேன் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 5 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 சோஷியல் மீடியா, 5 யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் இது மாதிரி எல்லாமே வச்சுருக்கணும். எல்லாமே வச்சுருந்தா உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா 5மே மேனேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றோ 2 மினிமமாக வந்து எல்லாத்துமே டாஸ்க் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அந்தந்த இமெயிலுக்கு அந்தந்த மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக சோஷியல் மீடியாலாம் வந்து கரெக்டாக வந்து வச்சு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பண்ணி நீங்கள் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை ஐடி மாற்றி பண்ணாமல் பண்ணணும். சரிங்களா? இனிமேல் வந்து போகிறவங்க வந்து ஒரு மொபைல் கொண்டு தான் அப்படிங்கிறதுனால டபுள் ஐடி நீங்கள் போட்டாலுமே வந்து அது வந்து 2வது ஐடி பார்த்தீங்க அப்படின்னா அது பிளாக் ஆகிரும். அதனால் வந்து நீங்கள் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து பழைய நபருக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்பிஓ பற்றி அடுத்தடுத்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதை லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.